அட என்னய்யா இது? ஆல்ரெடி வந்து லியோ படத்த விட கோட் படத்தோட வசூல் அதிகமா இருக்குன்னு பார்த்தா, அந்த படத்த விட இந்த படத்தோட வசூல் ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. இப்படி வந்து சொல்ற மாரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த ஒரு படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சுங்க. இந்த ஒரு எதிர்பார்ப்புனால இந்த படத்தோட வசூல் ஆல்ரெடி விஜய் படமான லியோ படத்த விட இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி லியோ படத்தை விட ஃபர்ஸ்ட் நாள் வசூல் வந்து கோட் படத்துக்கு ரொம்ப கம்மியாக தாங்க வந்திருக்கு. கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 126 கோடி வந்து வந்திருக்கு. ஆனால் இதே லியோ படத்துக்கு முதல் நாள் வசூல் வந்து 148 கோடி வந்து வந்துருந்துச்சுங்க. இதை வந்து பார்த்துட்டு தான் விஜய் ரசிகர்கள் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. என்னப்பா ஆல்ரெடி வந்து லியோ படத்தை விட கோட் படம் வந்து முந்துன்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கான ரீசன் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, லியோ படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துருந்துச்சுங்க. அந்த படம் விஜய் படம் அப்படின்றனால விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. இதையும் தாண்டி அந்த ஒரு படத்தை லோகேஷ் கனகராஜ் வந்து எடுத்தனால இவர் இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருந்தாரு. இந்த படம் வந்து எல்சியுக்குள்ளே வருமா, இந்த படத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து அதிகமாகவே வந்துருந்துச்சு. இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால தான் லியோ படத்துக்கு முதல் நாளே 148 கோடி வரைக்கும் வசூலாயிருக்கு. ஆனால் இப்போ கோட் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லியோ படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துருந்துச்சு. ஸோ இதனால கூட வந்து முதல் நாள் வசூலில் இவ்வளோ சேஞ்சஸ் வந்து இருந்திருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் டே வசூல் வந்து அந்த அளவுக்கு வரனா கூட செகண்ட் டே வசூல் வந்து அந்த அளவுக்கு ட்ராப் ஆகாது, ஓரளவுக்கு பிக்கப் ஆகி வந்துடும் அப்படின்னு தாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, கோட் படத்தோட வசூல் வந்து ஃபர்ஸ்ட் நாளை விட செகண்ட் நாள் கிட்டத்தட்ட 40% மேலே ட்ராப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்குங்க. இதை வந்து கேட்கும்போது தான் பயங்கர அதிர்ச்சியாக வந்திருக்கு. இதை வந்து கேட்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வீக் டேஸ் அப்படின்றனால கூட இந்த வசூல் வந்து ட்ராப் ஆகிருக்கலாம். சனி ஞாயிறு விநாயகர் சதுர்த்தி அதுக்கப்புறம் லீவ் டேஸ்லாம் வந்து வரனால மேபி வந்து இந்த வசூல் வந்து பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உண்மையிலே கோட் படத்தோட வசூல் பிக்கப் ஆகுமா இல்லையா அப்படின்றது நமக்கு மண்டே தாங்க வந்து தெரியும். ஏன்னா மண்டே ஓரளவுக்கு பிக்கப் ஆகி வசூல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அப்படியே பாசிட்டிவாக பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். மண்டே ட்ராப் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படமாக வந்திருக்கு, அதனால தான் வசூல் வந்து ட்ராப் ஆகுதோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்தோட வசூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.